ட்ரேடர்ஸ் மைண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இந்தியா லிமிடெட். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இந்த ஸ்டாக் எடுத்து இப்போ அனலைஸ் பண்ணுறோம். 2025க்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. இவங்க Q3 ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்காக போர்ட் மீட்டிங்கை February 7, 2025க்கு கூட்டுறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. சப்சிக்வெண்டா நம்ம ஃபர்தர் அனாலிசிஸ் லீட் பண்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய சில கீ பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். இவங்க எஸ்டிமேட் பண்றாங்க குளோபல் எக் பவுடருடைய மார்க்கெட் சைஸ் எஸ்டிமேட் பண்றாங்க 2030க்கு 3.92 பில்லியனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எஸ்டிமேட் பண்றாங்க. இதோடைய growth ரேட்டுன்னு பார்த்தோம்னாக்க 4.5 அரௌண்ட் 4.5 அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க சிஜிஆர். அது ஃபோர்காஸ்டட் பீரியட் 2024 டு 2030 அப்படிங்கிறது கொண்டு வராங்க. இதில் டிமாண்ட் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டு விஷயம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பேக்கரி கன்ஃபெக்ஷனரி குட்ஸ்லாம் இதோட யூசேஜ் ஜாஸ்தியாக இருக்கு. இது ஒரு டிமாண்ட் டிரைவர். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்கே ஜாஸ்தியாக இருக்கு. அதுவும் மாறிட்டு வருது. அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னாக்க கன்வீனியன்ஸ் ஃபுட்டுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி அப்படின்னு சொன்னாக்க பேக்கரி ஐட்டத்தை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெடி டு ஈட் சீக்கிரமா நமக்கு இமீடியட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது அந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கன்வீனியன்ஸ் ப்ராடக்டா வருது. ஸோ இப்போ அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால எக் பவுடரோடைய டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸஸாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தென் சப்சிக்வெண்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் நம்ம வீட்டில் சமைக்கிறது நம்ம மாதிரியான இதெல்லாம் வீட்டில் சமைக்கிறதுலையுமே இதோடைய அடாப்ஷன் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் இவங்க பார்க்குறாங்க. ஃபுட் சப்ளிமெண்ட்டாகவும் பார்க்குறாங்க. அடாப்ஷன் ரைஸ் ஆகுறதையும் பார்க்குறாங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில். ஸோ இப்போ அதனால டிமாண்ட் நார்மலாக இண்டஸ்ட்ரியல் டிமாண்டாக இருந்தது இன்னைக்கு கன்சியூமர் டிமாண்டுக்கான ப்ராசஸ் அதாவது பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. தென் சப்சிக்வெண்ட்டாக ஃபுட் சப்ளிமெண்ட்டுக்குள்ளே இதோடைய அடாப்ஷன் ரைஸ் ஆகுது. எங்கெங்கெல்லாம் அந்த ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரியான பவுடர்ஸ்லாம் வரும்போது எக் பவுடர்ஸையும் யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹெல்த் கான்சியஸில் அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ டிமாண்ட் ஓவராலாக முன்னாடி ஒரு பேக்கரி கன்ஃபெக்ஷனரி குட்ஸாக இருந்த லெவல்ல இருந்து இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு கன்வீனியன்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வருது. அதே மாதிரி சப்ளிமெண்ட் இதுக்காகவும் ஃபுட்டுக்காகவும் இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அதனால இண்டஸ்ட்ரிக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியுது. இதுல இவங்க எப்படி என்ன மாதிரியான இதெல்லாம் செய்யறாங்கன்னு நான் வேற ஒரு டேட்டா அக்சஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஆக்சுவலா கவர்மெண்ட் டேட்டா தான். கவர்மெண்ட் டேட்டாவை அக்சஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதை மார்க் பண்ணலை. நான் நேத்திக்கு பார்த்து வச்சுட்டு இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றேன். மார்க் பண்ணிக்கல, புக் மார்க் பண்ணிக்கல. ஸோ இப்போ அந்த இதில் நம்ம பார்க்கும்போது இவங்க எவ்வளவு தூரத்துக்கு இவங்க எங்கெல்லாம் சாம்பிள் அனுப்பிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் சாம்பிள் அனுப்பிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ கிலோ அனுப்பிச்சிருக்கிறாங்க, எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் ப்ராடக்ட் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதில் வருது. பட் அதெல்லாம் ஒரு கன்சாலிடேட் பண்ண முடியல. ஒவ்வொரு பில்லையும் தனித்தனியாக போட்டு வச்சுருந்தாங்க. அதனால நான் அதை மார்க் பண்ணலை. நிறைய இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் யூரோப் அண்டு யூஎஸ்ஏ சைனால இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா வைடு நெட்வொர்க்கை ரஷ்யா, யூரோப், ஜப்பான், சவுத் ஈஸ்ட், மிடில் ஈஸ்ட், ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இவங்க ஒரு வைடு நெட்வொர்க்கை எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கக்கூடியது. இப்போ ஒரு நல்ல மார்க்கெட் ஷேர் தான் சொல்றாங்களே தவிர்த்து எவ்வளவு மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொல்லலை. ஒரு 27 வருஷமா ஒரு நல்ல
மார்க்கெட் ஷேர்ல இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. தென் சப்சிக்வெண்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ரஷ்யன் மார்க்கெட்ல இவங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு. எக் ப்ராசஸ்க்கு அதாவது எக் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டி அப்ரூவல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நமக்கு வந்து தகவலா இவங்களோட இதுல இருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தோம்னாக்க இவங்க வந்து சப்சிக்வெண்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ரொம்ப கீயா பார்க்குறோம். நான் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து மலேசியா, வியட்நாம், தைவான், தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா, அதாவது நான் எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த கம்பெனியோட ஃபுட் ப்ராடக்ட்டை இது வரைக்கும் நம்மளுடைய ஒரு டு த கோர் பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா செல்லிங் பாயிண்ட் வரைக்கும் ரீச் பண்றதுக்கான சான்சஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்கிறது மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் என்னுடைய பார்வை. இப்போ இவங்களோட இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களோட இது ஆப்பிரிக்காவில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய சேல்ஸை ஆப்பிரிக்காவில் இவங்களுடைய சேல்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸையும் எடுத்துட்டாங்க. ப்ரெசன்ஸ் அது கொஞ்சம் வந்திருக்கவும் செஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இவங்க வந்து பார்க்குறாங்க. இதுவும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி நியூ மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா நியூ மார்க்கெட்ல கானா, உகாண்டா, நைஜீரியா இந்த மாதிரியான ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லையும், அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க மடகாஸ்கர், கொரியா, யூரோப் இந்த சைடில் வந்து நியூ கஸ்டமர்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூ கஸ்டமர்ஸ்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக இருந்ததை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கன்வீனியன்ஸ் குட்ஸ் ப்ராடக்டாக இவங்க மாற்றிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அடாப்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நியூ கஸ்டமர் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கிறாங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா சவுதி அரேபியாவில் வந்து இவங்க வந்து சவுதி அரேபியாவில் மார்க்கெட் சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா ரெகுலேட்டரி ரிஸ்க் இருக்கிறதுனால அதுக்கும் இவங்க வந்து ரீச் பண்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதையும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கிறதையும் நம்ம வந்து இவங்களுடைய இதுல இருந்து நம்ம பார்க்க முடியுது. இவங்களுடைய ரிப்போர்ட்ல இருந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுடைய மார்க்கெட்டிங் ப்ரெசன்ஸ், அதாவது மார்க்கெட்டிங்ல வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு வராங்க மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ப்ராடக்ட் வைஸ் எக்ஸ்பேன்ஷன், அதாவது இந்த ப்ராடக்ட் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கஸ்டமர் வைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கஸ்டமர் வைஸுங்கும் போது கண்ட்ரி வைஸும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. கஸ்டமர் செக்மெண்ட், ப்ராடக்ட் செக்மெண்ட், கஸ்டமர் செக்மெண்ட் ரெண்டு சைடுமே, ஜியாகிரபிக்கல் செக்மெண்ட் 3 சைடுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கான ஸ்டெப்ஸை இவங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்து நம்மளால பார்க்க முடியுது. ஃபியூச்சர்ல இந்த கம்பெனிக்கு நிறைய இருக்கு. நான் சும்மா லிஸ்ட் பண்ணி பார்த்தா முதல்ல ஒரு கம்பெனி இருக்கு. அது கம்பெனினா ஓவியில் ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து இந்த 2வது கம்பெனி வந்து எஸ்கேஎம் எக் தான் வருது. அப்புறம் தமிழ்நாட்டில் கூட ஒரு கம்பெனி இருக்கு, அதை தனியா பார்க்கலாம். இந்த மாதிரியான மார்க்கெட் ப்ரெசன்ஸ் இவங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம போகலாம். இவங்க வந்து ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம், நியூட்ரல்னு சொல்றாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட். அனாலிசிஸ்ட் யாரும் எந்த பிரைஸ் சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல 220 அப்படிங்கிற லெவல்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரிட்டிக்கல் லிமிட்ல இருக்குங்கிறது ஓகே. இப்ப பிஇ அண்ட் பிபிஐ நம்மளை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா growthக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். இருக்கு, ஆனா ஆல்ரெடி growth ஆயிட்டு இப்ப கரெக்டிவ் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ எந்த லெவலுக்கு கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சப்சிக்வெண்ட் அனாலிசிஸ்ல தான் நம்ம பார்க்கணும். பீட்டா ஸ்கோர் வந்து 1.13 இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் ஓவர்வியூ பார்த்துட்டு நம்ம இபிஎஸ்ல கொஞ்சம் டிஸ்கஷன்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுடைய 2024 ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பாசிட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆப்ரேட்டிங்
கேஷ் ஃப்ளோ வந்து 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா சப்சிக்வெண்டா அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இவங்களுடைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் பார்த்துடலாம். ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்களுக்கு பார்த்தோம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்சஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து 2024 கொஞ்சம் கம்மியாயிருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது அதுவும் வந்து சிஜிஆரும் கம்மியாயிருச்சுங்கிறதையும் பார்க்குறோம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் 2024 கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எபிட் ரேஷியோ மார்ஜின் வந்து ஹையாக இருக்குது. அதே மாதிரி எபிட்டா மார்ஜின் ஹையாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். லிக்விடிட்டி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க கரண்ட் ரேஷியோ 2.5 இருக்குது, குவிக் ரேஷியோ 1.6 இருக்குது. த குவிக் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் அடிக்குவேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. கரண்ட் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் more than the required of solvency position அவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஏர்னிங் ரிட்டன்ஷன் 92% இருக்கு. கேஷ் ஏர்னிங் ரிட்டன்ஷன் 94% இருக்கு. ஸோ இப்போ இதுவும் வந்து நல்ல ஹையா இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல்ல வேல்யூவேஷன் ரேஷியோ என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா என்டர்பிரைசஸோடைய வேல்யூ 563 வந்துருது. அதுக்கப்புறம் ரிட்டன்ஷன் ரேஷியோ இதெல்லாம் ஹையா இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ வரைக்கும் இந்த கம்பெனி வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. சால்வன்சி பொசிஷனா இருக்கட்டும், சப்சிக்வெண்டா கம்பெனியோட நெட்வொர்த்தும் நல்லா இருக்குங்கிறதும் நம்மளுடைய பார்வை. இப்ப ப்ராஃபிட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல வந்து நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல வரும்போது நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பார்க்குறோம். ஏன்னா டெப்ட் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து டெப்டோட பெர்சன்டேஜை நம்ம பார்த்துட்டோம். அதனால ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் நல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப ஆனுவல் ரிசல்ட்ல வந்து 2024 ரிப்போர்ட் பிரகாரம் இது வந்து நெட் ப்ராஃபிட் 12.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆனுவல் ரெவென்யூ 7.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் செக்ஷனுக்கு நேரம் வருவோம். ஏன்னா இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஹையா இருக்கு, எபிட் மார்ஜின் ஹையா இருக்கு, நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மாடரேட்டா இருக்குங்கிறத ஆல்ரெடி நம்ம வந்து இதுல ரேஷியோ அனாலிசிஸ்ல பார்த்துட்டோம். இப்ப இபிஎஸ் உடைய செக்ஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ₹4 2023 காட்டிலும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப ₹4 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட நம்ம வந்து அப்ராக்சிமேட்டா போடுவோமே 2024னா நமக்கு வந்து 6×24 அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாமா. அந்த மாதிரியான ஒரு சூழல் நமக்கு இருக்கு. 60% கிட்டக்க இபிஎஸ் வந்து ப்ரீவியஸ் இயரை காட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 2.8 அப்படிங்கிறது 28 மாறி இருக்கு. அப்ப என்ன ஆகுது, 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆனது இந்த இடத்துல 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னாக்க 2019 கொரோனா வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு டிசம்பர். நமக்கு 2020 லாக்டவுன், 2021 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க ஒரு டைட்டா தான் போயிட்டு இருந்துச்சு. பார்ஷியல் லாக்டவுன் அது இதுன்னு பீரியாடிக்கலா ஒரு இடத்த திடீர்னு போடுவாங்க. அப்புறம் பார்ஷியல் லாக்டவுன் இதெல்லாம் போயிட்டு ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கிறது 2022. குளோபல் லெவல்ல ரெக்கவரி ஆக ஆரம்பிக்கிறது 2022 பிறகுதான். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா ரெக்கவரி ஆயிட்டோம். ஏன்னா நம்ம வந்து 2021க்கே பார்ஷியல் லாக்டவுனுக்குள்ள போயிட்டோம். அதனால நமக்கு வந்து பார்த்தோம்னா 2022 நம்ம ஆல்மோஸ்ட் ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு 2021லேருந்து ரெக்கவரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா குளோபல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டங்களில் ரெக்கவரி இப்பதான் ஆரம்பிக்குது. ரெக்கவரி ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆன டிமாண்ட் ஃபுல்லா போச்சு. அப்ப சில இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆர்டர் வந்து அவங்களுக்கு நல்லா குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தோம்னா டிமாண்ட் ஸ்டாக்னேட் ஆயிருந்த டிமாண்ட் வந்து ஓப்பன் ஆகும்போது மொத்தமும் வந்து பீக் டிமாண்டா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகி ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாத சூழல்ல இருந்தாங்க. நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும், அந்த மாதிரியான சூழல்ல இருந்தது. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு 2 இயர்ஸ்ல வந்து அந்த பீக்குங்கிறது நார்மலைஸ் ஆகுதோ அப்படிங்கிறது நாம் பார்க்கக்கூடியது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு இதே மாதிரியே இப்ப நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த செப்டம்பரோட பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 30% கீழே இறங்கி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கோ அப்படிங்கிறது ஒரு ஃபீல் தான். எனக்கு அது டெஃபினட்டா தெரிஞ்சா கூட
வந்து நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழல்ல 2024க்கு பிறகு எப்படி வந்து இபிஎஸ் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கு நமக்கு தேவை கரண்டா வந்து குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்கணும். குவார்டர்லி ரிசல்ட்ல இவன் வந்து Q2 வரைக்கும் போட்டிருக்கிறான். அதாவது செப்டம்பர் 2024க்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இவனோட இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது செப்டம்பர் 2024யும் செப்டம்பர் 2023யும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் 69% குறைஞ்சு போச்சு. அதே மாதிரி ரெவென்யூ growth 25% குறைஞ்சிருக்கு. ஆனா Q2Q நம்ம பார்க்கும்போது ஒரு 10 கோடி ரூபாய் ரெவென்யூ growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் growth வந்து பார்த்தோம்னாக்க ஒரு 4 ரூபா குறைஞ்சு போச்சு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் 1 ரூபா 30 பைசா குறைஞ்சு போயிட்டு இப்ப டிடிஎம் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 16.1 இருக்கு. இது போன குவார்டர், அதாவது ஜூன் குவார்டரை காட்டிலும் கிட்டத்தட்ட 6 ரூபா கம்மியாயிருக்கு. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க செப்டம்பர் 2023ல இருந்து பாருங்க, செப்டம்பர் 2023 ஹை வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து கீழேயே டிக்ரீஸ் ட்ரெண்ட்லயே போய்கிட்டு இருந்திருக்கு. அப்ப இவன் சப்சிக்வெண்டா டிக்ரீஸ் ஆக போறானா, நார்மலைஸ் ஆகணும்னா எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நார்மலைஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கணக்கு இருக்கணும் இல்லைங்களா? அப்ப நம்ம வந்து நம்ம எதிர்பார்ப்போம். முதல்ல சும்மா ஒரு லேமேன் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ணுவோம். 2021 மார்க்கெட் சைஸோ இல்லாட்டி 2023 மார்க்கெட்டுக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, இப்பவே 16 வந்துட்டான், அப்ப 2023 உடைச்சிட்டான். அப்ப அதுக்கு அடுத்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா 2022ல வந்து ரொம்ப லோவா இருக்கு. அதை நம்ம எடுத்துக்க வேண்டாம். 2023ல நமக்கு வந்து ஒரு நார்மல் ரேட்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டை காட்டிலும் இந்த இபிஎஸ்ஸை காட்டிலும் கூட இருக்கிறதுக்கான கூட வந்து எடுத்து ஒரு ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு என்னுடைய ஃபீல். அப்படி பார்த்தோம்னா 2021 கிட்டக்க என்ன ரிப்பீட் ஆகுமோ அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இது சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ல எவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது குளோபல் ட்ரெண்ட், குளோபல் டிமாண்ட், அதை பேஸ் பண்ணி எவ்வளவு அட்ஜஸ்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த வகையில நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, இவன் செப்டம்பர் 2023ல 45 பீக்ல வச்சுட்டு அப்படியே டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வரான். அப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பிரேக் வந்து இங்க பார்த்தோம்னா டிசம்பர் 2028ல 17 எடுத்தான். அதை கீழே உடைச்சிட்டான். அப்ப அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது 8.5 இருக்கு. அப்ப 8.5லயா சஸ்டெயின் ஆவானா, அதாவது ஸ்டாக்னேட் ஆகி சப்போர்ட் எடுப்பானான்னு பார்க்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்தது அப்படின்னு சொன்னா செப்டம்பர் 2022 growth ரேட்ல என்ன ரேஞ்ச் பவுண்ட் இருக்கோ அந்த ரேஞ்ச் பவுண்ட்ல வந்து பிரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிருக்கு, 3.3 இந்த குவார்டருக்கு எடுத்திருக்கிறான். எக்ஸிட் ஆனதோ பார்த்தோம்னா 10.8. அப்ப 7 ரூபா குறைஞ்சு போச்சு. அந்த 7 ரூபா இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த குவார்டருக்கு சேலஞ்ச் என்னன்னா 4.5 எக்ஸிட் ஆக போகுது. இப்ப இவன் எவ்வளவு எடுக்க போறான்? இப்ப இந்த 4.5 எடுப்பான்னா இந்த இடத்துல 16 இருக்கு. 16 நம்ம 4ஆல டிவைட் பண்ண 4 வரும். அப்ப அவன் 4 எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஓரளவுக்கு ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் ஒரு 50 பைசா கம்மிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. இதை நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்த்துக்குவோம். இப்ப இவங்களோட இதுல பார்த்தோம்னா எம்எஃப் தன்னோட ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல. எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து 63% டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இங்க நம்ம வந்து டிஐஏஎஸ் ஓட என்ட்ரி ஹோல்டிங்ஸ்ல இல்ல. எஃப்ஐஏஎஸ் ஓட என்ட்ரி செப்டம்பர் மாசத்துக்கும் 14% இருந்தது 0.04% இருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க 2 பைலுக்குமே வெளியில வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம். எக்ஸல் ஃபார்மேட்ல கவனிக்க வேண்டிய பிரைஸ், புக் வேல்யூ 111, ஃபேர் பிரைஸ் நமக்கு 200 இருக்கு. இப்ப 200 ஒட்டி அவன் கீழே இறங்கிட்டு இருக்கிறான். பிஇ 13, எஸ்டிமேட்டட் பிஇ 14, பிபி 2, இதெல்லாம் நம்மளுடைய வித்தின் த லிமிட்ல தான் இருக்கு. இப்ப இபிஎஸ் ஓட டிடிஎம் என்ன ஆகுது, 16.1 இருக்கு. சப்சிக்வெண்டா இன்னும் 2 குவார்டரோட ரிசல்ட் வரணும். இதே ஆவரேஜ் எஸ்டிமேஷனே அவங்க கீப் அப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா 15.8 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்குவோம், ஆக்சுவல் ரிசல்ட்டை நம்ம போடல, ஆவரேஜ் எஸ்டிமேஷன் தான் போடுறோம். எப்படிங்கிறத நம்ம சொல்றேன். இப்போ இங்கே இபிஎஸ் உடைய டிடிஎம் இந்த இதுக்கு வந்து 2 குவார்டர் வந்ததுக்கு 16.4 இருக்கு. ஸோ இப்போ இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா எஸ்டிமேஷன் வந்து 4ன்னு வரும்.
அதே மாதிரி இந்த இடத்துல வரக்கூடிய 15.7 அது குறைஞ்சிருது. 4 தான் எஸ்டிமேஷன், 4 தான் ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சுன்னா 15.7ன்னு இருக்கும். இதை 4ஆல டிவைட் பண்ணும்போது 3.9ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே வந்து 15.8ன்னு இருக்கு. இது இந்த இடத்த காட்டிலும் கூட வருது. அப்போ நம்ம இந்த இடம் வரைக்கும் 2 குவார்ட்டர் நமக்கு தேவை. இது இந்த குவார்ட்டர், இது நெக்ஸ்ட் குவார்ட்டர். அதுக்கு அடுத்து பார்க்குறோம்னா இந்த 2 அலைன்மெண்ட்டுக்குள்ள நமக்கு வரும். அப்போ 15.8 வரைக்கும் இது வந்து அட்ஜஸ்ட் ஆகுமோ அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏன்னா ஆவரேஜ் இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷனை மாத்திரமே நம்ம சப்சிக்வெண்ட் 2 குவார்ட்டருக்கு நம்ம போடும்போது அப்ளை பண்ணும்போது அது மாதிரியானது வருது. ஸோ இப்போ இந்த குவார்ட்டருக்கு 4 இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் இவன் வந்து 3.28 எடுத்திருக்கிறான் Q2ல. Q3லையும் இதே மாதிரியான லெவல் அந்த 4ங்கிற ரேஞ்சை எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 30 பைசா கம்மியாகுது. 30 பைசா கம்மியாகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான அதுக்கு அடிச்சு விட்டுருவான். சப்சிக்வெண்டா எந்திரிக்கலைங்கும் போது எய்தர் ஃபிளாட் கீழே இறங்கினதை ஃபிளாட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்டா கீழே இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால இதுக்கு 2 பக்கத்துக்கு மேலே அதிரிபுதிரியா எடுத்துட்டான்னா மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்ப இவன் வந்து சப்போர்ட் ட்ரெண்டுக்குள்ள வர பாக்குறான். 238 உடைச்சிட்டான். அப்ப சப்போர்ட் ட்ரெண்டுக்குள்ள வரான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதிர்பார்க்கலாம் 110ல இருந்து 162 அப்படிங்கறது நமக்கு இங்க காட்டுது. இந்த 110 உடைச்சான்னா அப்புறம் மிச்சது என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்மளோட எக்ஸ்போனென்ஷியலுக்குள்ள கிடைச்சிருக்கிறது எல்லாமே இப்ப சப்போர்ட் ட்ரெண்டுக்குள்ள தான் இருக்காம, அதனால இந்த சப்போர்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய பிரைசஸ் தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அதை சார்ட்ல நம்ம போய் பார்த்துக்கலாம். அப்படி சார்ட்ல நமக்கு பார்க்கும்போது இப்ப நமக்கு சார்ட்ல பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னாக்க கரண்ட் வந்து 252ல இருந்து 196 அப்படிங்கிற பிரைஸ் ஜோன்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். இவன் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு 4க்கு கீழே எடுக்கிறான். இபிஎஸ் 4 கீழே எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாட்டமான 196க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறமும் இவன் கீழே இறங்குற மாதிரியான சூழல் சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்லயே இன்னொரு 30 பைசா இறங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா S1 அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. S1 ரேஞ்சு 150ல இருந்து 113. அப்படியே ஸ்விங்கு கீழே அப்படியே டைவர்ஜ் ஆகி மேலே போகுது அப்படின்னு சொன்னா 80 வரைக்குமான சான்சஸ் இருக்கு. டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஸ்விங் கீழே இறங்கி அது அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான ஒரு ஸ்விங் அந்த யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது வந்து ஒரு 10-20 ரூபா முன்ன பின்ன வந்து கீழே அட்ஜஸ்ட் ஆகி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இப்படி வருது. சப்போஸ் இவன் இந்த குவார்ட்டர்லயே அதிரிபுதிரியா எடுத்துட்டான்னா ஃபர்ஸ்ட் நம்ம கவனத்துல கொள்ள வேண்டியது 252 பிரேக் பண்ணான்னா 316க்கு நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது growth ட்ரெண்ட்ல போச்சுன்னா R1 ஆனா 392 டு 478 நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த ஒரு 2 குவார்ட்டருக்கு எப்படி வரப்போகுதுங்கிறது தெரியல. ஆனா 2 பக்கமும் நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரீகால் பண்ணோம்னா கரண்டா இருக்கக்கூடிய ஜோன் வந்து 252 டு 196. இதோட மிட் பாயிண்ட் 224. சப்சிக்வெண்டா இது வந்து ஏபிஎஸ் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியா வருது அப்படின்னு சொன்னா 196 சப்போர்ட் எடுக்கலாம். இல்ல அதுக்கு எவ்வளவு தூரம் இறங்குறானோ அதுக்கு ஏத்த மாதிரி உடைக்கலாம். அப்படி உடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நெக்ஸ்ட் ஜோன் வந்து சப்போர்ட் ஜோன் வந்து 150ல இருந்து 111க்கான வாய்ப்பு இருக்கு. அது டைவர்ஜென்ஸ் ஸ்விங் எடுத்துச்சுனாக்க 80 வரைக்குமான சான்சஸ் இருக்கு. நான் எடுத்ததுனால் அப்படிங்கிற ஒரு இதுதான் நான் சொல்றேன். கண்டிப்பா 80க்கு நான் சொல்லலை. ஸோ இப்போ டைவர்ஜென்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 80ல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படியே மேலே போகலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறும். ஸோ இப்போ இந்த நிலையிலேயே அதிரி புதிரியா திடீர்னு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு ப்ரீவியஸ் மார்க்கெட்டை ஏபிஎஸ் வந்து உடைக்கிற அளவுக்கு மேலே போறான் அப்படின்னு சொன்னா 316 ஞாபகம் வச்சுக்கிறோம். 316 உடைச்சான்னா 392 டு 478க்கான R1 ஜோன் இருக்குங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் போவோம். இதை நான் ஹைட் பண்ணுறேன். டெக்னிக்கலாக நம்ம போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து இதில் பட்டர்ஃப்ளை போடுவோம். பட்டர்ஃப்ளை போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இப்படி ஒரு இதை போடுறோம். அதுக்கு அடுத்தாப்புல இந்த சைக்கிளுக்கு இப்படி ஒரு கோடை போடுறோம். கோடை போட்டுட்டு இப்போ இவன் இங்கே சப்போர்ட் எடுக்கிறான்ல, நம்ம இப்படியே கோடு போட வேண்டியதில்லை. இவன் இந்த இடத்துல இருந்தா முட்டிக்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கு முன்னாடி ஃபிளாட் ஆயிருக்கிறது இங்க இருந்து இப்படி கோடு போட்டோம்னா இந்த ரேஞ்சை அவன் வச்சிருப்பான்.
இவன் இந்த ரேஞ்ச் இந்த கோடு இந்த கோடு இருக்கு பார்த்தோம்னா, இந்த கோடை நான் வந்து என்ன பண்றேன், ட்ரிபிள் ஆக்குறேன். இந்த கோடை உடைச்சான்னா இந்த லிமிட் வரைக்குமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ இதை நான் வந்து டபுள் ஆக்குறேன். டபுள் ஆக்கிட்டு இதை ரெட் பண்ணுறேன். இது இப்படி மூவ் ஆகும். இதை உடைச்சான்னா இந்த ட்ரெண்ட் லைனோட ஹையை தான் நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கிறானான்னு தான் பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு அப்படியே திருப்பி கீழே இதை நோக்கி போய்கிட்டு இருப்பாங்க. இதை லோயர் லிமிட்டாகவும் இதை ஹையர் லிமிட்டாகவும் வச்சு கீழே இறங்கிட்டு இருப்பாங்கிறதையும் பார்க்குறோம். இப்போ இதை இவன் உடைக்கிறான் அப்படின்னு சொன்னான். அதாவது இந்த சப்போர்ட்ல தான் இப்போ நிற்கிறான். இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே உடைச்சிட்டான்னு வச்சுக்கோமே, கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா இங்கிருந்து நம்ம வந்து போடணும். அப்ப இவன் கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வந்து வருதுன்னா 93 இருக்கு. இந்த பாயிண்ட் வருது அப்படின்னு சொன்னா 110 இருக்கு. இந்த பாயிண்ட் 93 வருது, இந்த பாயிண்ட் 110 வருது. இப்ப நமக்கு வந்திருக்கக்கூடிய இபிஎஸ் உடைய ப்ரொஜெக்ஷன்ஸை நம்ம ஆன் பண்ணுவோம். ஆனுவலைஸ்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 80ன்னு போட்டிருக்கக்கூடிய இடம் இங்க கட் ஆகுது. 111ங்கிறது இதோட ட்ரெண்டுன்னு நம்ம பார்க்கணும். 111ங்கிறது சப்போர்ட் 1. ஸோ இப்போ அவன் வந்து இந்த சைடு இந்த ட்ரெண்டை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த சைடு அவன் எங்கேயோ வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கலாம். சரி, இது ஒரு கன்ஃபர்மேஷன். நமக்கு இந்த இடத்துலலாம் கட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன். இப்போ நான் வந்து இந்த லைனை ஃபுல்லாக அழிச்சிடுறேன். இந்த லைனை ஃபுல்லாக அழிச்சிட்டு பட்டர்ஃப்ளை போடுவோம். பட்டர்ஃப்ளை போட்டால் நான் இங்கேருந்து எடுக்கிறேன். இங்கேருந்து எடுத்து இதை போட்டோம்னா பட்டர்ஃப்ளைல நமக்கு என்ன தேவை, இந்த இடத்துல வந்து ஒரு 0.78 வரணும். இது வந்து 0.88 அந்த ரேஞ்சுக்கு வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இதுல இருந்து 1.618 இல்லாட்டி 1.2 1.618 ஆர் 1.2 1.2 வச்சோம்னு வச்சுக்குவோம். 1.2 வச்சோம்னா இது வந்து 1.2 கிட்டக்க நான் வச்சிருக்கிறேன். அது 120 கிட்டக்க வருது. 1.618 இழுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா 1.618க்கு 1.44 அண்டு 1.618க்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 60க்கு கீழே வருது. 50-60 கீழே வருது. அப்போ 1.44 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இழுத்தோம்னா 85 அப்படிங்கிறதுக்கான ரேஞ்ச் இருக்கு. இது வந்து 1.28. சாரி, இந்த இடத்துல இது வந்து 88. அப்போ 120 ரேஞ்சு காட்டிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதை 88 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் கூடவே இறங்குற மாதிரி இருக்கு. நம்ம 80 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரிக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ இந்த இது வரலையே அப்படின்னு சொன்னாக்க இதுல 2 ஆப்ஷன் 0.38 இல்லாட்டி 0.88. நான் 0.88 போட்டோம்னா சரியா வருமேன்னு பார்த்தேன். 0.38ங்கிறது ஆல்ரெடி அடைஞ்சிட்டு அந்த இடத்த அடைஞ்சிட்டு இப்போ வந்து இவன் வந்து இறங்கி இருக்கிறான். இந்த லெவலுக்கு இறங்கி வச்சிருக்கு. இந்த லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ அடைஞ்சிட்டான், இந்த இடத்த அடைஞ்சிட்டான். இதுக்கு மேலே போனான்னா 0.88. அப்போ இந்த இடத்துல 38ஓட ரிட்டர்ன் ஆகிறான்னாக்க இதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கிறது கரெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழல் நமக்கு இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் நஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் தான். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நம்ம வந்து நல்லா பொறுமையாக இருந்தோம்னா நல்லா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.